ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? பாட்டி தாங்க. வெளியில் ரோட்டில் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னோடனே பாட்டி சோகத்தில் வந்து வெளியில் நிற்கிறாங்க. போடா, எனக்கு வீடா இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கோம் பாக்கியா, சீக்கிரம் போமா, டைரக்டர் சார் சொல்லிட்டாங்க ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டக்குன்னு வெளியே வந்து பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லி கூவிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க மாமியார் தாங்க அப்படி சொல்கிறேன். மாமியாரே ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மாவாட்டுறதுக்காக நிற்கிறேன்டி, என்னை பார்த்தா தெரிலையா, நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டாண்டி என்ன அப்படின்னு அழுகுறாங்க. சரி, அழுதெல்லாம் போதுமா, மாமா புலம்பாதமான்னு கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சா வீட்டில் குமரி அழுகுறாங்க. இதை பார்த்தோன்னே தாத்தாவுக்கு நெஞ்சு வெடிச்சு போச்சுங்க. ஏன் பொண்டாட்டி அழுகுறாளேன்னு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை சந்தோஷமாக இருக்காரான்னு தெரியல. இடிச்சதுக்கப்புறம் அவர் ஏன் இப்படி பண்ணாரு, நான் கேட்குறேன் ரெண்டு பசங்களும் வீரமாக எழுந்திரிக்கிறாங்க. பாட்டிக்காக இப்படிலாம் கேட்குறீங்களாப்பா, என்னைக்காவது பாட்டி குடும்பப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும்னு தோணுது. என்ன பண்ணுறது, கேட்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவங்க மாமியார் வந்து கஷ்டப்படுறதை பார்க்க முடியல. அழுவாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு வழியாக தாத்தா சமாதானம் பண்ணி பாட்டிக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்றாரு. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம கோபி ஒரு பக்கம் அம்மாவை அனுப்பிட்டமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலை இருக்க மாட்டுக்கு மனசு. அதுக்கப்புறம் அவங்க கதறி அழுகிறத பார்த்தோன்னே ஏதாவது உடம்புக்கு ஆகிடும்னு சொல்லிட்டு, அத்தை அழுகாதீங்க, உங்களுக்கெல்லாம் நாங்கள் இருக்கோம், இங்கே குடும்பம் இருக்கும்போது நீங்கள் ஏன் அங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இவன் டைமிங்கில் வேறு கலாய்ச்சி விட்றாளே நம்மள அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு உன் மௌனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா மறுபடியும் அதை சொல்லி காமிக்கிறேன், மனசை நோகடிக்காதப்பா, நான் வளர்த்த கண்ணுக்குட்டி ஏன் நெஞ்சிலையும் முத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஆறுதலை போட்டாச்சு. என்ன பண்ணுறது, பெத்த பிள்ளையை நம்மளானா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும்னு எல்லாருக்கும் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.